பஸ் ஸ்டாப் எல்லாம் இனி வேற லெவல்ல மாற போகுது. இதுக்கான புது திட்டத்தை மாநகராட்சி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் அதுல இருக்கு சொல்றாரு நம்மளுடைய செய்தியாளர் ராஜ்குமார். வாங்க கேட்கலாம். நம்ம சென்னையில புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினா எப்போதும் மக்களிட வரவேற்பு பெறும். அதே போல மாநகர பேருந்துல டிராவல் பண்ணக்கூடிய நபராக நீங்க இருந்தா மறக்க முடியாத அனுபவங்களும் அதே போல பழமையான நினைவுகளும் நமக்கு எப்போதும் நினைவுக்கு வரும். பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் சிரமம் எதுவும் இல்லாமல் பயணம் செய்வதற்கு, குறிப்பா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு நம்ம பயணம் செய்யும் பொழுது எந்த விதமான சிரமமும் இல்லாம பயணம் செய்வதற்காக தான் சென்னை மாநகராட்சி 3D பிரிண்டட் டைப்ல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 3D பிரிண்டட் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது முழுக்க அதாவது ஒரு 8 மணி நேரத்துல இந்த பஸ் ஸ்டாண்டை உருவாக்கக்கூடிய வகையில 3D பிரிண்டட் டைப்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் போஸ்டர் கூட ஒட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு டைப்ல இந்த பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல இரும்புல இருக்கக்கூடிய இருக்கைகள், பயணிகள் அமர்வதற்கு இரும்புல இருக்கக்கூடிய வகையில ரொம்ப விசாலமான இருக்கைகளை அமைச்சிருக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. ஸ்கீம் பண்ணது நல்லதுதான். இந்த மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். மழை காலத்துல புது காலத்துல யூஸ்ஃபுல் ஆகும். இது போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இருந்தாக்கா நல்ல விஷயம் தான். சென்னைன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெயில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நிற்கிறதுக்கு, வயசானவங்க உட்காரதுக்கு அந்த மாதிரியான இந்த மாதிரி 3D மெத்தட் வந்ததுனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ அதனால இது பெஸ்டான ஒரு மெத்தடாக தான் சொல்லுவோம். இதை 8 மணி நேரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் 14 லட்சம் ரூபாயில உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சென்னையில மெரினா பீச், வேளச்சேரி, அரும்பாக்கம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட மொத்தம் ஒரு 81 இடங்கள்ல 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 3D பிரிண்டட் டைப்ல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சென்னையில 1420 பஸ் ஸ்டாண்ட் ஒட்டுமொத்தமா இருக்கும் பொழுது உடனடியா ஒரு 149 இடத்துல இது போல 3D பிரிண்டட் டைப்ல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இதன் மூலமா பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சருக்கு அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் பொழுது வெயில் காலத்திலும் சரி, மழை காலத்திலும் சரி, எந்த விதமான சிரமங்களும் இல்லாம பயணிகள் டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இந்த நடவடிக்கை சென்னை மாநகராட்சி எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பயணிகளுக்கு அடுத்தடுத்த கட்ட சேவைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்க இருப்பதாக மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார்.